வணக்கம் எம்கசி மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்யூர்மெண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அகைன் வெப் போர்ட்டல் வந்து ஓப்பன் பண்ணி கொடுத்துருக்காங்க நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்காக. லாஸ்ட் டேட் இன்னும் 2 days மட்டும் தான் இருக்குது அப்ளை பண்ணுறதுக்கு. ஆனால் இதில் ஒரு டவுட் உங்களுக்கு என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா, சில நபர்கள் இப்படி கால் பண்ணி கேட்குறீங்க, எப்படின்னா போன டைம் அப்ளை பண்ண அந்த டேட்லாம் இருந்துச்சு பார்த்தீங்களா, அந்த சமயம் போன டைமே நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சிருப்பீங்க, சப்மிட்லாம் கொடுத்துருப்பீங்க. போன டைம் அப்ளை பண்ணும் போதே பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். மதுரை டிஸ்ட்ரிக்டில் ஒரு பர்சன் வந்து எக்ஸாமினர் போஸ்ட் வந்து அப்ளை பண்ணியிருக்காரு வச்சுக்கிடுவோம். அப்ளை பண்ணிட்டார். அப்ளை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட வந்து அப்போதைக்கு ப்ரியாரிட்டி இருந்திருக்கு. அந்த ப்ரியாரிட்டி அப்படின்றது கொடுக்க மறந்துட்டார். பட் இப்போ வந்து வெப் போர்ட்டல் ஓப்பன் பண்ணி கொடுத்துருக்காங்களே, இன்னும் 2 நாள் டைம் இருக்குது. அதனால் நான் திரும்பவும் அதே மதுரை டிஸ்ட்ரிக்ட்லேயோ இல்லாட்டி நான் வேறு ஒரு புதுக்கோட்டை, சென்னை, வேறு ஏதாவது ஒரு டிஸ்ட்ரிக்ட்லேயோ நான் வந்து அதே எக்ஸாமினர் போஸ்ட்டை அப்ளை பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்குறீங்க. அப்படி தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம், அதை பற்றி பிரச்சனை கிடையாது. அதில் உள்ள சிக்கல்கள் என்ன, அதை பற்றி நான் இந்த வீடியோவில் தெளிவாக சொல்கிறேன். இப்போ என்ன சிக்கல் பார்த்தோம்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ண அந்த அப்ளிகேஷனை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. நீங்கள் லாஸ்ட்டாக அப்ளை பண்ண அந்த அப்ளிகேஷனை தான் அக்செப்ட் பண்ணிக்கிடுவாங்க. இன்னும் தெளிவாக சொல்கிறேன் பாருங்கள். ஒரு விண்ணப்பதாரர் எக்காரணத்திற்காகவும் ஒரு பதவிக்கு ஒரு முறைக்கு மேல் விண்ணப்பிக்க இயலாது. மேலும் ஒரு விண்ணப்பதாரர் ஒரு பதவிக்கு பல முறை விண்ணப்பித்திருந்தால் அவருடைய கடைசி விண்ணப்பம் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படும். இதுதான் பார்த்தீங்கன்னா நார்ம்ஸ் அண்ட் ரூல்ஸ். ஓகேங்களா? ஒரு பதவிக்கு பல முறை நீங்கள் விண்ணப்பிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய கடைசி விண்ணப்பத்தை மட்டும் தான் அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிடுவாங்க. அதுக்கு முன்னால் நீங்கள் அப்ளை பண்ணதெல்லாம் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அப்படின்றது தான் ரூல்ஸ் அண்ட் நார்ம்ஸ். அதனால நீங்கள் புதுசாக ஒரு மெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்டை கிரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து நியூ அப்ளிகேஷன் போட்டு நீங்கள் புதுசாக அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுடைய ஆதார் கார்டு நம்பர்லாம் நீங்கள் கொடுக்குறதுனால பார்த்தீங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து டூப்ளிகேட் அப்ளிகேஷன் வந்து இதுக்கு முன்னால் 2, 3 இருக்குது, இல்லாட்டி 1 இருக்குது அப்படின்ற மாதிரி அதை வந்து அவங்க ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. லாஸ்ட்டாக நீங்கள் என்ன அப்ளை பண்ணுறீங்களோ அதை தான் அவங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்கிடுவாங்க அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. இன்னொரு சிக்கல் என்ன பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு எம்பிசி, பிசி இந்த மாதிரி கேட்டகரியில் இருக்கீங்க, பிசிஎம் இந்த மாதிரி கேட்டகரியில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் 500 ரூபா அப்படின்றது பே பண்ணியிருப்பீங்க. எப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணப்போ. அப்போ அந்த 500 ரூபா பணம் அப்படின்றது தண்டமாக போயிடும், வேஸ்ட் ஆஃப் மணி. ஓகேங்களா? அந்த 500 ரூபா அப்படின்றது உங்களுக்கு திரும்ப கிடைக்காது. நீங்கள் லாஸ்ட்டாக அப்ளை பண்ணும் போது நீங்கள் 500 ரூபா கட்டியிருப்பீங்க பார்த்தீங்களா, அதுதான் நீங்கள் ஒரு அப்ளிகேஷனுக்கு ஒர்த்தாக நீங்கள் கட்டின 500 ரூபா மட்டும்தான். அப்போ இதுக்கு முன்னால் நீங்கள் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணும்போது கட்டின ஃபீஸ் அந்த 500 ரூபா அப்படின்றது அது வந்து தண்டமாக போயிடும். அது ஒரு விஷயம். அந்த ஒரு சிக்கலை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஆனால் எஸ்சி, எஸ்டி கேட்டகரியில் இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த கம்யூனிட்டியில் இருக்கிறவங்க வந்து இந்த மாதிரி அகைன் இன்னொரு ஐடி பாஸ்வேர்டை வச்சு அப்ளை பண்ணி ஒரு அப்ளிகேஷன் அப்படின்றத போட்டுக்கலாம். ஏன்னா அவங்களுக்கு ஃபீஸ் அப்படின்றது 500 ரூபா அப்படின்றது கிடையாது. அதனால் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த மணி அப்படின்றது எதுவுமே வேஸ்ட் அப்படின்றது கிடையாது. அதனால் அவங்க கண்டிப்பாக அந்த மாதிரி பண்ணுறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். அவங்க இது மாதிரி இதுக்கு முன்னால் ப்ரியாரிட்டியோ இல்லை பிஎஸ்டி போது கொடுக்க மறந்துட்டாங்க அப்படின்னா அவங்க இந்த மாதிரி அகைன் அதே டிஸ்ட்ரிக்ட்லேயோ இல்லை வேறு ஒரு டிஸ்ட்ரிக்ட்லேயோ, இதுக்கு முன்னால் நீங்கள் பதிஞ்ச அதே டிஸ்ட்ரிக்ட்லையோ இல்லை வேறு ஒரு டிஸ்ட்ரிக்ட்லையோ நீங்கள் வந்து அதே போஸ்டிங்க்கு வந்து நீங்கள் வந்து தாராளமாக அப்ளை பண்ணிக்கிட்டால் அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் பிசி, பிசிஎம், எம்பிசி இந்த கேட்டகரியில் உள்ளவங்க வந்து இல்லை இதுக்கு முன்னால் நான் அப்ளை பண்ணியிருந்தேன், அந்த 500 ரூபா போனால் போயிட்டு போகுது, பிரச்சனை இல்லை, நான் திரும்ப அகைன் வந்து நான் அப்ளை பண்ணுறேன், எனக்கு ப்ரியாரிட்டி நான் கொடுக்க மறந்துட்டேன், ஏன்னா ப்ரியாரிட்டிக்கு வந்து எம்கசி வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க, நான் திரும்ப 500 ரூபா கட்டி அப்ளை பண்ணுறேன் அப்படின்னா தாராளமாக அப்ளை பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். அண்டு உங்களுக்கு டெஸ்ட் பேஜ் எதுவும் வேணும் அப்படின்னா அவைலபிளாக இருக்குது. கீழே நீங்கள் பார்க்குற அந்த டிஸ்பிளேல தெரியுற அந்த நம்பருக்கு பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.